ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி பட்டாணி யூஸ் பண்ணி எப்படி ஒரு குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் காய வச்சுட்டு அதில் வதக்கிறதுக்கு ஒரு இன்ச் அளவு பட்டை, ஒரு ஏலக்காய், சின்னதாக கல்பாசி, ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்டார், 2 கிராம்பு, ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு ரோஜாப்பூ மொக்கு, இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் வெடிக்கும். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கிக்கணும். பாதி வதங்கினதுக்கப்புறமா 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, இதை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கும் போது இதுவும் சேர்ந்து வதங்கிடும். இப்போ 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். தனியா தூளும் சேர்த்துக்கலாம். தனியா தூளை விட தனியாக சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமானதுக்கப்புறமா 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா குழைவாக வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் முதல்லையே தனியாத்தூளும் சேர்த்து இதோட அரைச்சிடணும். இப்போ குக்கரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் ஒரு பிரிஞ்சி இலை, அரை பெரிய வெங்காயம், அதாவது ஒரு 1/2 கப் அளவு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், 1 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் முதல் நாள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணிங்கனால டைரெக்டாக சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறோம். உப்பு, தேவையான அளவு தண்ணி எல்லாமே சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இப்போ ஒரு 2லிருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 5-6 முந்திரி, ஒரு 10 பாதாம், இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் பாதாமோட தோல் உரிச்சிட்டேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு பட்டாணியெல்லாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பாதாம் பேஸ்ட்டையும் நம்ம இதுக்குள்ளே ஊற்றிடணும். நம்ம தேங்காய் சேர்க்கல, ஜஸ்ட்டு முந்திரியும் பாதாம் தான். கூட வேணால் நீங்கள் கசகசா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடான தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் ஊறிடும். இல்லை நார்மல் வாட்டர்லாம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா ஊறிடும். இப்போ இந்த ஊற்றின உடனே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் கிரேவி. அதனால் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பராக பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பட்டாணி குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.